கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உலகம் பூச்சியை பார்ப்பதை போல நம்மை பார்க்கக்கூடும், ஒரு சிறு கூட்டத்தை போல நம்மை பார்க்கக்கூடும். ஆனாலும் நம்மை நேசிக்கிற நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார், நமக்கு துணையா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய பயத்தை நீக்குகிறவராக காணப்படுகிறார். எனவே யார் நம்மை எப்படி பார்த்தாலும் தேவன் துணை நிற்கிறபடியினாலே, நம்முடைய மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிப்போம். தகப்பனே, உலகம் எங்களை பூச்சியை போல பார்த்தாலும், சிறு கூட்டத்தை போல பார்த்தாலும், எங்களுக்கு துணை நிற்கிற கர்த்தராகிய நீர் எங்களுடைய மீட்பராய் இருக்கிறீர். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர் எங்களுடைய மீட்பராய் இருந்து எங்களுக்கு துணை நிற்கிறீர், எங்களுடைய பயத்தை போக்குகிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய பயத்தை போக்கும்படியாக நீர் துணை நின்று மீட்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.